கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிதை, கிறிஸ்து பிறப்பு கவிதை உங்கள் முன் படிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதோ படிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு உலக மக்களின் சிறப்பு. வரலாறு ஆதாமிலிருந்து தொடங்கியிருந்தாலும் அது இயேசுவிலிருந்தே மையம் கொள்ளுகிறது. அவதார புருஷர்கள் அகிலமெங்கும் பிறந்திருந்தாலும் இறைவனின் மனித அவதாரத்தில்தான் இறைமகன் இயேசுவின் அன்பும் தியாகமும் பரிபூரணப்படுகிறது. உலகை வார்த்தையால் படைத்த இறைவன் ஆதாமும் ஏவாளும் தமக்கு கீழ்ப்படியாமையால், அழகிக்கு கீழ்ப்படிந்தமையால் பாவம் பட்டு பரிசுத்தம் கெட்டு பரிதபித்த மனுக்குலத்தை நோவாவின் காலத்தில் அழித்த போதிலும் மனதுருகினார். மறுவாழ்வு அளித்து மன்னிக்க சித்தம் கொண்டார். வானவில்லை வைத்து வருத்தப்பட்டார். வரலாற்றின் பக்கங்களை திருத்தி எழுதினார். கடவுள் மனித குலத்திற்கு அளித்த பாவ மன்னிப்பு என்னும் பரிசே இறைமகன் இயேசுபிரான். ஏனெனில் நல்ல மேய்ப்பன் இயேசு மனித மந்தைகளை மேய்க்க மட்டும் வரவில்லை, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் பாதுகாக்கவுமே வந்தார். தமது இறப்பால் மனித வர்க்கத்திற்கு பாவ பரிகாரம் செய்ய பிறந்தவரே இயேசுபிரான். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியன்னை பரிசுத்த ஆவியானவர் மூலம் அருளுற்று இயேசுவை கருவுற்று, சந்தேகப்பட்ட யோசேப்பு கடவுளால் கனவில் எச்சரிக்கப்பட்டு மனைவியாக மரியாளை சேர்த்து கொண்டு மரியாள் கருவுற்ற மகனை பெற்றெடுக்கவும் அகஸ்துராயனின் ஆணைப்படி குடிமதிப்பெழுதவும் புறப்பட்ட போது வழியிலே மரியாளுக்கு பிரசவம் நேரிட்டது. பரவசம் வேறிட்டது. சத்திரத்தில் இடங்கிடைக்காமல் சரித்திரத்தில் இடங்கிடைக்கும் விதத்தில் மரியன்னை இயேசுவை வழியிலேயே பெற்றாள். வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்ட வழியில் பிறந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமான இயேசுபிரான் நம்மை மீட்பதற்காக வந்த இறைமகன். பெற்றெடுத்த பிள்ளையை, தத்தை மொழி பேசும் கிள்ளையை விழிகளில் ஒற்றி மொழிகளால் போற்றி மாட்டுத் தொழுவின் முன்னணையில் கிடத்தினர். வயல்வெளியில் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் திரள் திரளான வானதூதர்கள் சூழ, வானதூதரின் வாக்குரை கேட்டு பெத்லகேமில் பிறந்த தேவகுமாரனை, தெய்வத்திரு இயேசுவை காண மந்தைகள் சூழ, நிந்தைகள் மாள, இயேசுவே விண்ணையும் மண்ணையும் ஆள பணிந்து குனிந்து போற்றினர். இயேசுவின் பிறப்புக்கு நாங்களும் சாட்சிகள் என்று சாற்றினர். சுமார் 2 வருடம் நெருங்கிய போது நட்சத்திரம் வழிகாட்ட, வழியெங்கும் ஒளி ஊட்ட, கிழக்கிலிருந்து வந்த வான்கணிதர்கள் 3 பேர் பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் ஆகியவற்றை காணிக்கையாய் படைத்து யூதருக்கு ராஜாவாய் பெத்லகேமில் பிறந்த தேவகுமாரன் இயேசுவை பணிந்தனர், குனிந்தனர். இவரே மேசியா என்று மொழிந்தனர். இயேசுவின் பிறப்பு நமக்கு சொல்லும் செய்தி, மெழுகுவர்த்தியைப் போல் இருளில் இருக்கும் மக்களுக்கு வெளிச்சமாயிருங்கள். கிறிஸ்மஸ் மரத்தை போல் பரிசு பொருட்களை ஏந்தி அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளைப் போன்ற நல்ல பழக்க வழக்கங்களால் ஜொலிக்க பிறரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். கிறிஸ்மஸ் நட்சத்திரத்தைப் போல் வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்டி இயேசுவின் நற்செய்தியை கூறுங்கள். கிறிஸ்மஸ் பஜனைகள் மூலம் கிறிஸ்துவின் பிறப்பை பாடி அறிவியுங்கள், கூடி தெரிவியுங்கள். கிறிஸ்மஸ் கேக்கின் இனிப்பைப் போல எல்லோரிடமும் இனிமையாய் பழகுங்கள், இன்புற்று இன்புற வையுங்கள். கிறிஸ்மஸ் தாத்தாவைப் போல ஏழை,
பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆண்டான், அடிமை என்ற பேதம் பார்க்காமல் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் கைகுலுக்குங்கள். எல்லோருக்கும் இனிப்பை வழங்குங்கள். ஒரு குடும்பத்தின் தாத்தாவைப் போல் எல்லோரையும் ஆசிர்வதியுங்கள். சிறியரில் ஒருவருக்கு செய்யும் உதவி இயேசுவுக்கு செய்யும் உதவியாகும். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு வழங்குங்கள். கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி புகட்டுங்கள். வசிப்பிடம் இல்லாதவர்களுக்கு வசிப்பிடம் அமைத்து தாருங்கள். வாழ வழியற்றவர்களை வாழ வைப்போம். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், அனாதை பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள் வாழ்வில் கிறிஸ்து பிறப்பு விளக்கை ஏற்றி வைப்போம். இருள் விலகி ஒளி பரவட்டும். உலகம் இயேசுவின் அன்பில் திளைக்கட்டும். இருள் விலகி ஒளி பரவட்டும். உலகம் இயேசுவின் அன்பில் திளைக்கட்டும். கர்த்தர் இந்த கவிதையினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையானது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிற விதத்திலே அமைவதாக. தந்தை, மகன், தூயாவியாகிய மூவருமை கடவுளின் இறையாட்சியும் அன்பும் ஆதரவும் உங்கள் யாவரோடும் இன்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.